ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் 3வது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்கரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிசாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போது. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். பித்ருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது. முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்றைக்கி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்றைக்கி புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025. புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேனால் 2/10 அன்றைக்கி அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கார், திக்பலம் பெற்றிருக்கார். இந்த மாத கடைசியில் அவர் அதாவது 10/10/2025 அப்போ தான் மாறுறார். அப்படி மாறினாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் சுக்கிரன் இந்த மாதம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். திக்பலம் பெற்றிருக்கார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ராசிநாதன் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம். அது ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கவர் ஆட்சி பெற்றதற்கு சமம்னும் பொழுது உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ஒரு 8/10/2025 வரலும் வருகிறார். அதனால் பண வரவிற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தானத்தில் தனஸ்தான
அதாவது தனஸ்தானத்தில் தனக்காரகன் நிற்கிறது ரொம்ப விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா தனஸ்தான அதிபதி வந்து 5ஆம் இடத்துல போயிருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு உண்டான புகழ், அந்தஸ்து, கௌரவத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர வந்து குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் அவர் 3ஆம் இடத்துக்கு 8-10 அன்றைக்கி போகும்பொழுதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், தொழில் மூலியமாக திடீர் பணவரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் அதாவது பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல போயிருக்கார். ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை நிச்சயமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 29ஆம் தேதி வரலும் 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது. ஏன்னா குரு பார்க்குறார் 6ஆம் இடத்தை. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது உங்களுடைய சுப்பீரியர்ஸுக்கிட்டலாம் அப்ரிசியேஷன் வாங்கிறதுக்கும் அதன் மூலியமாக பொருள் வரக்கூடிய, அதாவது பணம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தான் எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காண்பதில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அதன் மூலியமாக நிச்சயமாக அதை வந்து வெற்றியை அடையாமல் விடமாட்டீர்கள். அந்த ஒரு கடினமான உழைப்பும் அதன் பின்னாடியே ஓடுறதும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதாவது புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். உங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக கடன் கேட்டுட்டு இருந்தால், அதாவது நீங்கள் கடன் கட்ட வேண்டி இருந்தது, நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு கேட்டுட்டு இருந்தவாள்லாம் இப்போது பொறுமையாக வந்து அவள் வந்து நீங்கள் கடனை கொடுத்துருங்க சார், அதாவது உங்களால் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சமரசத்திற்கு வந்து ஒரு விஷயத்தை சமரசமாக பேசி தீர்ப்பாங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, அது தவிர 12ஆம் அதிபதி. 7க்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம்னு சொன்னாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உண்டானாலும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறிய கடன் மேலோங்கினாலும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த கடனை அவங்களே கேட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். என்ன ஏற்றமான காலம்? உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். எந்த போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு போகும்பொழுது, அதாவது 8/10/2025 அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். ஏன்னா வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியமும், தொழிலில் பெரிய ஏற்றமும், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சுப கடன்கள், சுப செலவுகள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோம்னா 28/9/2025 1/10/2025 வரலும் உண்டான நாட்கள். அதாவது 28/9/2025 1/10/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்
பால் அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதாவது அபிஷேகத்துக்கு சேர்த்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதாவது சயனத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. எல்லா விதமான ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.